இதற்கு முன்னாலே பதவியில் இருந்தவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இதெல்லாம் இவர்களெல்லாம் மனது வைத்திருந்தால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கையாக சொல்வார்கள், ராசிபுரத்தில் உள்ள மாப்பிள்ளைக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு முகம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் ராசிபுரத்திலே குடியிருக்கின்ற மக்கள் இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சி நடராஜ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ராசிபுரம் டவுனில் சீனியர் மோஸ்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நான் ராசிபுரம் டவுனுக்கு வந்தபோது நான் 1988 நான் ராசிபுரம் டவுனில் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லப்போனால் இது என்னுடைய நேட்டிவ் டாலுக், என்னுடைய சொந்த ஊர் நாமகிரிப்பேட்டை. நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே நாமகிரிப்பேட்டை தான். ஆகவே இது எனக்கு ஒரு நேட்டிவ் டாலுக்கு ராசிபுரம். எனக்கு ராசிபுரம் நான் 1960 எனக்கு பழக்கம். ராசிபுரம் வரவும் போகவும் இருந்ததுனால எனக்கு ராசிபுரத்தை பற்றி ஓரளவுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்குது. நான் படித்து முடித்ததுக்கப்புறம் ராசிபுரம் டவுனில் ஒரு டாக்டராக செட்டில் ஆனது போது இருந்த நிலைமை தற்பொழுது 1988க்கு அப்புறம் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக தற்பொழுது இது எந்த ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்போனால், ராசிபுரம் நகரமானது 3 திசைகளிலும் ஏரியாவில் சூழப்பட்டிருக்கிறது. கிழக்கு, வடக்கு, மேற்கு என்கிற 3 திசைகளிலும் ஏரியாவில் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ராசிபுரம் டவுனை பொறுத்தவரையிலே மக்களுக்கு ராசிபுரம் டவுன் சரியாக வளர்ச்சி அடையவில்லை, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் சரியான முறையில் வளர்ச்சி அடையவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இந்த ராசிபுரம் மக்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் ராசிபுரத்தில் தண்ணீர் வசதியே ரொம்ப குறைவாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் வேடிக்கையாக சொல்வார்கள், ராசிபுரத்தில் உள்ள மாப்பிள்ளைக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் தண்ணீர் பஞ்சம் என்று சொல்வார்கள். தற்பொழுது அந்த நிலையெல்லாம் மாறிவிட்டது. ஆகவே இருந்தாலும் ராசிபுரம் நகரமானது நாம் எதிர்பார்த்த அளவு அருகிலுள்ள மற்ற நகரங்களை பார்க்கின்ற பொழுது இது அதிகமாக விரிவடையவில்லை. அதற்கு காரணம் ஒரு ஜியாகிரபிக்கலாக அதனுடைய ஒரு ரீசனை சொல்லலாம். 3 பக்கமும் அது விரிவடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருந்ததாக சொல்லலாம். இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி நம்ம அதை விரிவடைய செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும். இதற்கு முன்னாலே பதவியில் இருந்தவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இதெல்லாம் இவர்களெல்லாம் மனது வைத்திருந்தால் கண்டிப்பாக செய்திருக்க முடியும். காரணம், ராசிபுரம் நகரத்திற்கு உள்ளாக கன்ஜஷன், மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. கடந்த காலத்திலாம் சொல்லப்போனால் நான் இப்பொழுது இருக்கும் இடமே டிவிஎஸ் தெரு தான். ஆனால் தெரு எல்லாம் ரோடாக, ஹைவேஸாக மாறிவிட்ட ஒரு சூழ்நிலை. காரணம், வேறு எங்கேயுமே இதற்கு விரிவடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதனாலே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்படி தெருவெல்லாம் ரோடாக மாறிவிட்ட காரணத்தினால் அங்கு வசிக்கின்ற மக்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கின்றன. நிறைய ஏர் பொல்யூஷன் அண்ட் நாய்ஸ் பொல்யூஷன், இது இரண்டுமே ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் பார்த்தால் நான் 1988 ராசிபுரத்திற்கு ப்ராக்டிஸ் பண்ண வர்ற பொழுது இருந்த மக்கள் தொகை, நாங்கள் டாக்டர்கள், வணிகர்கள், என்ஜினியர்கள் போன்ற இவர்களெல்லாம் இருந்ததற்கு இப்பொழுது பன்மடங்கு அதிகரித்து விட்டார்கள். நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம், நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய வந்திருக்கிறது. நிறைய வணிக வளாகங்கள் வந்திருக்கின்றன. நிறைய வாகன போக்குவரத்து அதிகம் ஆகிவிட்டது. ஆகவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தால் ராசிபுரம் டவுன் மிகவும் நெருக்கமான ஒரு கன்ஜஸ்டடான சூழ்நிலையில் தான் இருக்கிறது. நீங்கள் மெயின் ரோடு என்று பார்த்தீங்களே என்றால் ராசிபுரம் டு ஆத்தூர் மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்லேயே நீங்கள் நான் வந்தபோது இருந்த ஜன நடமாட்டம் தற்பொழுது அது
நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரித்து விட்டது. ஆகவே மக்கள் நெருக்கம் அதிகம். அதனால் ஏற்படக்கூடிய பொல்யூஷன்ஸ், மாசு, அது காற்று மாசாக இருந்தாலும் சரி, ஒளி மாசாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் ராசிபுரத்திலே குடியிருக்கின்ற மக்கள் இருக்கிறோம். இதற்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக ராசிபுரம் நகரம் விரிவாக்கம், அது ஒன்றுதான் இதற்கு ஒரு மாற்று வழி. சற்று காலத்திற்கு முன்னால் இதை பற்றி ஒரு பெரிய ஒரு விவாதம் வந்தது. அது நிறைய மக்கள்லாம் கூட சில பேர் ஆதரித்து பேசினார்கள், சில பேர் எதிர்ப்பான முறையில் அவருடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தார்கள். இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் தற்பொழுது உள்ள இந்த குறைகளை எல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் நகரம் கண்டிப்பாக விரிவடைய வேண்டும். நாங்கள் அந்த காலத்திலே ராசிபுரம், தெற்கிலே நாமக்கல், வடக்கிலே சேலம், இரண்டுக்கும் சரியான மத்தியிலே சரிபாதியிலே இருக்கின்ற ஒரு காரணத்தினால் இது விரிவடையவில்லை என்று நாங்கள் அந்த காலத்தில் பேசிக்கொண்டிருந்தோம். பட் அது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஜியாகிரபிக்கலாக பார்க்குற போது இது கண்டிப்பாக அதுதான் மெயின் பெரிய தடையாக இருந்திருக்கிறது. இப்போ அதையெல்லாம் உடைத்து அதுக்கு இப்பொழுது ஓரளவுக்கு ஆண்டலூர் கேட் ராசிபுரம், இந்த பக்கம் கிழக்கே எடுத்துக்கொண்டால் காக்காவரி ராசிபுரம், வடக்கே எடுத்துக்கொண்டால் புதுப்பாளையம் ராசிபுரம், இவையெல்லாம் ஒரு ராசிபுரம் நகரத்தினுடைய ஒருங்கிணைந்த பகுதிகளாக மாறி வருவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அது உண்மையாலுமே வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே ராசிபுரம் விரிவாக்கம் என்பது, ராசிபுரம் நகரம் விரிவாக்கம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. இதை அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, பொதுமக்களும் சரி இதை நன்றாக புரிந்து கொண்டு இதற்கு அவர்கள் துணை இருப்பார்களே ஆனால் எதிர்காலத்தில் ராசிபுரம் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு விரிவாக்கத்தை அடையும் என்று நினைக்கின்றேன். நன்றி.